வணக்கம். சூப்பர்ல 175 பாயிண்ட்ஸ் மைனஸ் நிஃப்டி ஃபியூச்சர்ஸ் அண்ட் பேங்க் நிஃப்டி 714 பாயிண்ட்ஸ் டவுன். என்னடா மேலே 51,000 வரும் அண்ட் 23,000 வரும், கீழே வந்ததுக்கு சூப்பர்னு சொல்கிறான்னா டிஸ்கவுண்ட்டில் கிடைக்குது ஒன்று. அண்ட் நம்ம சொன்னது அத்தனையுமே வந்து ஸ்டாப் லாஸோடு இருக்குது ஒன்று. ரெண்டாவது, இந்த ஸ்ட்ரக்சரல் கரெக்ஷன்ஸ் தேவைப்பட்டுச்சு மார்க்கெட்டுக்கு. இந்த இடத்துல நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா நிஃப்டி பேங்க் நிஃப்டி எல்லாமே ஒரு சைடு இருக்கட்டும். இதை வந்து மெயினாக வந்து ரிலையன்ஸோ எல்என்டியோ இது மாதிரி ஹெவி வெயிட்ஸ் எல்லாம் உழுவுறனால நிஃப்டி உழுவுது, பேங்க் நிஃப்டி உழுவுது. பட் ஆக்சுவல் கரெக்ஷன்ஸ் வந்து மிட் கேப் அண்ட் ஸ்மால் கேப்ல வந்து நிறைய இடத்துல வந்து டீப் கரெக்ஷன்ஸ் நடந்திருக்கு. பெயின் ஜோன் சொன்னால் நடந்திருக்கு. ஆல்மோஸ்ட் 3 டேஸ்லேயே வந்து 15 to 18% கரெக்ஷன் ஆன ஸ்டாக்ஸ்லாம் இருக்கு. பிஎஃப்சி எடுத்துங்க, நம்ம டார்லிங்ஸ் பிஎஃப்சி, ஆர்இசி, ஐஓபி, சிமெண்ட் ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து டீப் கரெக்ஷன்ஸ் நடந்திருக்கு. இதுல வந்து கேட்க வேண்டிய கேள்வி, ரைட், இது வந்து இப்போ என்டர் பண்ணலாமா? வெயிட் பண்ணுங்க, ஃபர்ஸ்ட் ரிவர்சல் சைன் காட்டுட்டோம். எவ்வளவு தூரம் கீழே போகுதுன்றது நம்ம பார்க்கணும். கீழே போனோடனே ஒரு பேஸ் சப்போர்ட் எடுக்கும். அந்த சப்போர்ட் எடுக்கிற இடத்துல வந்து நம்ம வந்து பை பண்ணலாம். அந்த பை வந்து எப்போ பண்ணணும்னு சொன்னால் அந்த இடத்துல வந்து உங்களுக்கு கிடைக்கிற சிக்னல், அங்க வால்யூம் என்ன இருக்கு, மொமெண்டம் எங்க இருக்கு, எவ்வளவு தூரம் கீழே விழுந்திருக்கு, இது எல்லாமே வந்து அனலைஸ் பண்ணிட்டு அங்க என்டர் பண்ணலாம். இது வந்து ஒரு புல் பேக் ரேலியா, ரைட், உளுந்து ஒரு சின்ன பவுன்ஸ், அது மாதிரி ஒரு புல் பேக் ரேலியா, இல்ல இது ரிவர்ஸ் ஆக போகுதான்றது நம்ம பார்க்க வேண்டிய ஒரு சமாச்சாரம். ஆஸ் ஆஃப் நவ் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் கீழே விழுவுறது வந்து சும்மா வெள்ளாட்டு காட்டிட்டு இருக்கான்றது தான் தோணுது. அண்ட் மோஸ்ட் லைக்லி, ரைட், மோஸ்ட் லைக்லி May 10th இந்த வர வெள்ளிக்கிழமை இல்லை திங்கக்கிழமை இது வரைக்கும் தான் வந்து உங்களுக்கு டவுன் சைடு இருக்குமோன்றது ஒரு சின்ன இன்ட்யூஷன் நம்ம சொல்லலாம். சார்ட்ல வந்து இந்த லெவல்ஸ் காட்டல. இன்னைக்கு வரைக்கும் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா ரீசன்ட் லோ அந்த 21,800 வந்துச்சு தெரியுமா, சம்டைம் ஆன் April 19th. அதுல இருந்து இந்த ஹை போனதுக்கு புல் பேக் வந்து இப்போதைக்கு 50% வந்திருக்கு. அண்ட் ப்ராபப்ளி 61% நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் விச் இஸ் எ ஸ்டாண்டர்ட் லெவல் 22,225 வரைக்கும் வரதுக்கு சான்சஸ் இருக்கு. இந்த கரண்ட் லெவல்லேருந்து இன்னொரு 150 பாயிண்ட். ஸோ நாளைக்கு வந்து புதன் இருக்கு, வியாழன் இருக்கு. ஸோ 2 நாளில் வந்து என்ன ஆக போகுதுன்றது பார்க்கணும். ஒன்று. ரெண்டாவது, லாஸ்ட் 3 டேஸாக பெருசாக பேங்க் நிஃப்டி கீழே விழுந்திருக்கு. ஸோ நாளைக்கு எக்ஸ்பைரி, அந்த எக்ஸ்பைரியில் வந்து என்ன பிஹேவ் ஆக போகுதுன்றதை நம்ம பார்க்கணும். எஸ், பேங்க் நிஃப்டி இன்னைக்கு வந்து வால்யூமோட விழுந்திருக்கு, நிஃப்டி வால்யூமோட உழுவுல. ரிலையன்ஸ் முந்தா நேத்தோட லோ, ரைட், நேத்தோட லோ. சார்ட்டை பார்த்துடலாமே, எதுக்கு நம்ம காட்டிட்டு பேசிட்டு இருக்கிறதுக்கு. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்து நிஃப்டி ஃபியூச்சர்ஸ். நீங்க வந்து இந்த லெவல் எடுத்துக்கிட்டோம்னா இன்னைக்கு மார்னிங் ஒருத்தர் வந்து ஃபோன் பண்ணி கேட்டுட்டு இருந்தாரு, சார் கீழே போயிடுமா? அதான் நம்ம வந்து 22,317 உடைக்கிட்டுமேன்னு போன மாசம் 25ஆம் தேதி வந்துருந்துச்சு. அந்த லோ தான் நம்ம வந்து பார்க்குறோம். ஸோ அந்த லோ உடைக்கிட்டோம், அதுக்கப்புறமா பார்த்துக்கலான்னு சொன்னோம். ப்ராபப்ளி இதோட பெரிய லோன்னு நம்ம சொன்னால் 22,000 சம்வேர் க்ளோஸ் அபவுட் 225, 220 அந்த ரேஞ்ச் வரைக்கும் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இது வந்து லோவர் டைம் ஃப்ரேமில் போகும்போது உங்களுக்கு வந்து கிளாரிட்டிஸ் கிடைக்கும். நான் வந்து 75 minutes சார்ட் போடுறேன், இதான் வந்து உங்களுக்கு கிளாரிட்டி கிடைக்கும். ஸோ இன்னைக்கு எக்ஸாக்ட் அன்னைக்கான லோ, அதாவது April 25th லோ வந்து டச் பண்ணி ரிவர்ஸ் ஆயிருக்கு. நம்ம வந்து பார்க்கறது வந்து இந்த ஃபிபனாச்சி லெவல் தான். நீங்கள் வந்து எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த லெவலில் 50% லெவலில் தான் வந்து இப்போதைக்கு வந்து நிற்கிது. அண்ட் இதுதான் வந்து நம்ம சொல்கிறோம் 61% வரைக்கும் மேபி ரிட்ரேஸ்மெண்ட் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. 22,225 உடைக்கும் போது தான் நம்ம பயப்பட வேண்டிய ஒரு விஷயம். இது வந்து நிஃப்டியை பொறுத்த வரைக்கும். பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு வந்து ஒரு பெரிய பார், ரைட், ஆனால் லெவல் இன்னமும் வந்து செக்யூர்ட் லெவலில் தான் இருக்குது. நீங்கள் வந்து எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு ரேஞ்ச் பவுண்டில் தான் வந்து இருக்குது. ஸோ அப்பர் லெவலை டச் பண்ணிவிட்டு அடுத்த லெவலுக்கு கீழே வந்துகிட்டு இருக்கு, அவ்வளோதான். இது எவ்வளோ தூரம் வரும்? ப்ராபப்ளி இன்னும் ஒரு 500, 300 to 400 பாயிண்ட்ஸ் வரலாம். கீழே அந்த லெவல் வரைக்கும் வரணுன்றது கிடையாது. இல்லை வேர்ஸ் சினாரியோ we are talking about 47,600. ஆனால் மறுபடியும் நான் சொல்கிறேன், ஆனால் இன்னமும்
51,350 லெவல் நான் வந்து கான்ஃபிடென்ட்டாக வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் மோஸ்ட் லைக்லி பார்க்கலாமே எந்த லெவலில் வந்து ரிவர்ஸ் ஆகுதுன்றது நம்ம பார்க்கலாம். டவுன் சைடில் எந்த லெவலில் ரிவர்ஸ் ஆகுதுன்றது பார்க்கலாம். 51,300 ரைட். ஜூன் 4th நான் வந்து மே 16th 17thலேருந்து ஜூன் 4th உள்ள இந்த லெவல் வரதுக்கான சான்சஸ் இருக்கு. இது வந்து ஆஸ் பர் கேன் கால்குலேஷன் அண்ட் டைம் ப்ரிடிக்ஷன்ஸ் கொஞ்சம் மிஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. பட் டெஃபினட்டா ஜூன் 4th வரதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்கு. சரி, இது வந்து ஏன் இந்த தர ரிஸ்க்கு சொன்னால், வால்யூம் நீங்க வந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா இன்னைக்கான இது வந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா வால்யூம் நேத்தோட வந்து ஜாஸ்தி இருக்கு. பட் அந்த உச்சம் வந்துச்சு தெரியுமா, அபவுட் 4 days 5 days பேக், அந்த உச்சத்தோட வால்யூம் வந்து இன்னைக்கு வந்து வரல. ஸோ தட் மீன்ஸ் லாஸ்ட் 3 days கீழே விழுந்துட்டு இருக்கிறது வந்து ஒரு பெரிய வால்யூம் கிடையாது. இதே இதை வந்து நீங்க நிஃப்டியோட எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னாலும், நிஃப்டியில லாஸ்ட் 3 days ஒன்றும் பெரிய வால்யூம் கிடையாது. இந்த உச்சம் டச் பண்ணிட்டு ரிவர்ஸ் ஆன அன்னைக்கு இருந்த வால்யூம், இன்னைக்கு இருக்கிற வால்யூம்லாம் வந்து ஆவரேஜ் வால்யூம் தான். இது இன்னைக்கு இருக்கிற இது வந்து ஆவரேஜ் வால்யூம் தான், ஒன்றும் பெரிய வால்யூம் கிடையாது. ஸோ தட் மீன்ஸ் இந்த ஃபால் மார்க்கெட்ல வந்து ஒரு பெரிய பேனிக் கிரியேட் பண்ணல. அப்ப இந்தியா விக்ஸ் ஏன் ஏறிச்சு? நேற்று 14% ஏறிச்சு, இன்னைக்கு வந்து ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 2.5% வந்து ஏறி இருக்கு. மெயின்லி பிகாஸ் ஆஃப் பீப்புளுக்கு வந்து நிறைய இடத்துல லூஸ் பண்றாங்க, மெயின்லி இன்டு ஸ்மால் கேப் அண்ட் மிட் கேப்ஸ். அங்க பெயின் ஜோன் இருக்கு. அண்ட் ரொம்ப நாள் கழிச்சு 17 பாயிண்ட்ஸ் வந்து டச் பண்ணியிருக்கு. இது வந்து போன தரையும் நம்ம வந்து சார்ட்டை வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறேன். அண்ட் 2 weeks பேக் ஜோஹோ மீட்டிங்கில் இதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தோம். அண்ட் மோஸ்ட் லைக்லி இந்த லெவலை உடச்சி தங்குச்சுன்னு சொன்னால் அரௌண்ட் 23-24 வரைக்கும் போகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. எலெக்ஷன் ஓடிட்டு இருக்கு, உச்சகட்டத்தில் ஓடிட்டு இருக்கு, 3ஆவது கட்ட எலெக்ஷன் இன்னைக்கு, ரைட். அண்ட் இன்னமும் இந்தியா விக்ஸ் ஏர்லட்னா என்ன தப்பு தானே? போன தரெல்லாம் வந்து இந்த சமயத்துலலாம் பயங்கர டென்ஷன்ல ஓடிட்டு இருந்துச்சு. இந்த தர 2 கட்டம் எலெக்ஷன் வந்தும் அவர் 3 கட்டம் வந்தும் வெறும் 17ல தான் இருக்கு. ஆப்ஷன் பிளேயர்ஸ்க்கு வந்து ஜாஸ்தி கிடைக்கல. நேத்து வந்து ஒரு பேப்பர்ல வந்து நான் பார்த்துட்டு இருந்தேன், ஆஃப் லேட் ரைட், ஆஃப் லேட் வந்து ஆப்ஷன்ல வந்து ஃப்ரீக் ட்ரேட்ஸ் அந்த 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 ஒரு செகண்ட்ல வந்து அப்படி தூக்கிட்டு வரும் தெரியுமா. ஆகஸ்ட் 8th, ஆகஸ்ட் 12th, ஆகஸ்ட் 23rd ஏதோ ஒரு 3 டேட் பார்த்த ஞாபகம் இருக்கு. நான் முடிஞ்சா அதை பத்தி ஒரு ஸ்பெஷல் வீடியோ நான் போடுறேன். அன்னைக்கெல்லாம் வந்து ஸ்பைக் பயங்கரமா இருந்துச்சு, அல்கோ ட்ரேடிங் வந்து பயங்கரமா இருந்துச்சு. அண்ட் ஆப்ஷன் ரைட்டர்ஸ், நான் வந்து ஆப்ஷன் பையர்ஸ் பத்தி நான் சொல்ல, ஆப்ஷன் ரைட்டர்ஸ் ஆர் செல்லர்ஸ் ரெண்டும் ஒன்று தான், நான் பையர்ஸ் பத்தி பேசல. அவங்களுக்கு வந்து பெரும் நஷ்டம் ஆச்சு பிகாஸ் ஆஃப் திஸ் ஃபிளாஷ் ட்ரேட். 16 rupeesல வந்து 450 rupees வந்து ஜஸ்ட் லைக் தட் அப்படி போயிட்டு வந்திருக்கு வித்தின் 3 minutes. இதெல்லாம் வந்து ஒன்லி பிகாஸ் ஆஃப் அல்கோ ட்ரேடிங் தான் இருக்கும். இது மாதிரி விஷயத்துல போய் மாட்டிக்கிறது வந்து அவாய்ட் பண்ணிங்க. இதுக்கு அடுத்தபடியா இன்னும் ஒரு ஸ்டாக்கை நம்ம பார்த்துடலாம், ரிலையன்ஸ். ரிலையன்ஸ் வந்து நான் ஜோஹோ மீட்டிங்ல வந்து சொல்லியிருந்தேன் தட் நான் வந்து ரிலையன்ஸோட ஆப்ஷன் ஹோல்ட் பண்ணிட்டு இருக்கேன். 3000 கால் ஆப்ஷன்ஸ் நான் ஹோல்ட் பண்ணிட்டு இருக்கேன்றது. க்ளோஸ் அபவுட் 10 lot வச்சிருக்கிறேன். அண்ட் ஏன் இதுலேயும் வச்சிருக்கிறேன், இன்னும் ஒரு கிளைண்ட் அக்கௌண்ட்லேயும் வச்சிருக்கிறேன். நேற்று நான் வந்து சொல்லியிருந்தேன் அது 13 ரூபா 14 ரூபா வந்திருந்தப்போ கூட நான் வந்து ஹோல்ட் பண்ணியிருந்தேன். இன்னைக்கு நிறைய பேர் அதை நம்பி வாங்கி இருக்கிறாங்க. நான் ஹோல்ட் பண்ணுறதுக்கும் நீங்கள் வாங்குறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. நான் இன்ட்ராடேல வந்து என்ன வேணா பண்ணலாம். நான் வந்து ஸ்டாப் லாஸை ட்ரிகர் பண்ணிட்டு வெளில போகலாம், இல்லை ஆவரேஜிங் பண்ணியிருக்கலாம், இல்லை வேற ஏதாச்சும் ஸ்ட்ராட்டஜிஸ் யூஸ் பண்ணுறேன். தயவு செஞ்சு நான் ஏன் பொசிஷன் என்ன வச்சிருக்கிறோன்னா அந்த பேஸ் பண்ணிட்டு நீங்க பொசிஷன் எடுக்காதீங்க. ரிலையன்ஸ் இப்போ ரைட் நவ் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்து ரிலையன்ஸ் ஒரு பிவட், அந்த 2840 லெவல் பிவட் வந்து சம்டைம் இன் March 15th அந்த லெவல் வந்தது, இன்னைக்கு உடைச்சிச்சு. ஸோ நேத்தோட லெவல் லோ, அதான் வந்து நேத்தோட லெவல் கூட இல்லை, முந்தா நேத்தோட லெவல் லோ, இந்த லெவல் இருக்குல்ல, அந்த லோ உடைக்கும் போதே நம்ம வந்து எக்ஸிட் பண்ணிருக்கணும். நான் ஹோல்ட் பண்ணிட்டு இருக்கிறதுக்கு காரணம் எனது ஆவரேஜ் ப்ரைஸ் ஆல்மோஸ்ட் 75% டிஸ்கவுண்ட் ஆயிடுச்சு. மீதி 25%ல என்ன இருக்க போகுது பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு வச்சிருக்கிறேன். அண்ட் இது வந்து எவ்வளவு தூரம் வரலாம், சம்வேர் க்ளோஸ் டு அபவுட் 2765
இதான் வந்து பேஸ் வரதுக்கான சான்சஸ் நிறைய இருக்கு. பார்க்கலாம் நாளைக்கு என்ன ஆக போகுதுன்றது. அந்த 2840 லெவலுக்கு மேல க்ளோஸ் ஆச்சுன்னு சொன்னால் மேபி ஒரு புல் பேக் வரலாம். அது ஷார்ட் டேர்ம் புல் பேக்கா இல்லை லாங் டேர்ம் புல் பேக்கான்றது பார்க்கணும். இன்னைக்கு இது வந்து ஓரளவுக்கு டீசென்ட் வால்யூம் இருக்கு. நீங்க வந்து எடுத்து பார்த்தீங்கன்னா முந்தா நேத்து வந்து பெரிய வால்யூம்ல கீழே விழுந்துச்சு. பட் நேத்து வந்து ஆல்மோஸ்ட் நான் எக்ஸிஸ்டன்ஸ் வால்யூம், ரெகுலர் வால்யூமோட லோவா இருந்துச்சு. அந்த ஒரு ரீசன்னால தான் நான் வந்து எக்ஸிட் பண்ணல. அண்ட் இன்னைக்கு வந்து நேத்து வால்யூமோட உளுந்திருக்கு, ஜாஸ்தியா உளுந்திருக்கு. பட் ஓவரால் வால்யூம் லாஸ்ட் வந்து ஒரு 30-40 டேஸோட வால்யூம் எடுத்துக்கிட்டோம்னா 2 months 3 monthsோட வால்யூம் எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால் பிலோ ஆவரேஜ் தான் அது. ஸோ டெஃபினட்டாக அந்த ஒரு ரீசன்னால வெரி குவிக்காக நான் வந்து இந்த ஸ்டாக்கை வந்து ரிவர்சல் நான் எதிர்பார்க்குறேன். இன்னைக்கு செக்டார் வைஸ் ஆல்மோஸ்ட் எல்லா செக்டாருமே வந்து ரெட்டாக இருந்துச்சு. நான் சொல்ல வேணாம் எந்தெந்த செக்டார் எவ்வளோ போச்சு, என்ன ஸ்டாக் எப்படி போச்சுன்றது சொல்ல வேணாம். இந்த ரெட்ல சில பச்சை பச்சேர்னு ஜாலியாக கண்ணு குளிர்ச்சியாக 2 செக்டார் இருந்துச்சு. ஒன்று எஃப்எம்சிஜி, ரெண்டாவது ஐடி செக்டார்ஸ். ரைட், ஐடி செக்டார் இது புல் பேக்கா இல்லை உளுந்ததுக்கு புல் பேக்கா இல்லை நிஜமாவே ரிவர்ஸ் ஆயிடுச்சா பார்த்து தான் காலம்தான் பதில் சொல்லணும். 2 நாள் போகட்டும். மேபி இன்னைக்கு ஈவினிங் டேட்டாஸ் எடுத்தால் நாளைக்கு வந்து தெரியறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. எஃப்எம்சிஜி எப்பயுமே வந்து ஒரு டிஃபென்சிவ் ஸ்டாக். மார்க்கெட்டே ரெட்டா இருக்கும் போதும் பணம் அங்க மூவ் ஆகும். அண்ட் தட் இஸ் எக்ஸாக்ட்லி விச் இஸ் ஹேப்பனிங். காட்ரேஜ் கன்சியூமர் ப்ராடக்ட் ரிசல்ட் ரொம்ப நல்லா இருந்துச்சு. நேத்து பிரிட்டானியாவோட ரிசல்ட் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரிசல்ட் நல்லா இருந்ததுன்னு சொல்றதோட அவங்களோட ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டி வந்து டபுள் பண்ண போறாங்க. நேச்சுரலி பெரிய மூவ்மெண்ட் தானே. ஸோ இது வந்து ஒரு பாசிட்டிவ் நியூஸ். ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் மறுபடியும் நான் சொல்றேன், ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் மிக விரைவில் ஒரு ரிவர்சல் வரதுக்கான சான்சஸ் இருக்கு. நிறைய ஸ்டாக்ஸ் நான் வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்றேன், எஸ்ஆர்எஃப் எடுத்துங்க, ரைட், அதே மாதிரி இண்டஸ் டவர் எடுத்துங்க. இது மாதிரி நிறைய ஸ்டாக்ஸ் வந்து நான் சொல்ல முடியும். அட்லீஸ்ட் ஒரு 40-50 ஸ்டாக் நான் சொல்ல முடியும். ஒரு மேல ரேலி போயிட்டு ஒரு ஃபால் வந்து ஆல்மோஸ்ட் ரிவர்சல் பேட்டர்ன் வந்து கொடுத்துருக்கு. இது வந்து வெயிட் பண்ணும். இது வந்து டே சார்ட்டுக்கான கரெக்ஷன் முடிஞ்சு மேலே போகுதா இல்லை வீக்லி சார்ட் கரெக்ஷன் வரப்போகுதான்றது வெயிட் பண்ணி பார்க்கலாம். மேபி நாளைக்கு ப்ரோக்ராமில், ரைட், நாளைக்கு ப்ரோக்ராமில் வந்து நான் சில ஸ்டாக்ஸ் பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். எது எல்லாமே வந்து பை ஜோனில் வந்து இருக்கு. நம்ம வந்து இந்த ஃபால் வந்துச்சுன்னா நம்ம கம்ஃபர்ட் ஜோன் இருக்கும், கான்ஃபிடென்ட்டாக வந்து வாங்கலாம். பட் ஃபாலிங் நைஃப், கத்தி மேலேருந்து உளுந்துட்டு இருக்கும்போது இந்த லெவலில் போய் கை வச்சா கை வெட்டிட்டு போயிட்டே இருக்கும். அது எங்கேயாச்சும் ஒரு இடத்துல ஒரு சப்போர்ட் எடுத்துட்டு ஒரு ஃபர்ஸ்ட் அந்த ஸ்ப்ரவுட் வரட்டும், ஒரு கன்ஃபர்மேஷன்ஸ் வரட்டும், நம்ம நிறைய ஸ்டாக்கை டிஸ்கஸ் பண்ணலாம். வரும் 9ஆம் தேதி சாயந்தரம் 4 to 6 நம்மளோட கஸ்டமர் தமிழ் இருமுறை அவர் வந்து துறையூர்ல வந்து ஒரு சின்ன ஃபங்க்ஷன் வச்சிருக்கிறாரு. அவரோட அன்பு கட்டளை சின்னோண்டு கெட் டுகெதர் வச்சுக்கலாம். துறையூர்ல இருக்கிற மக்கள் வந்து பார்ட்டிசிபேட் பண்றோம், நாங்கள் எல்லாமே வந்து சின்ன கெட் டுகெதர் வச்சுக்கலான்னு அவரு வந்து அவர் சொந்த முயற்சியில ஏற்பாடு பண்ணியிருக்கிறாரு. அவருக்கு ஒரு பெரிய நன்றி சொல்லிட்டு வரும் வியாழக்கிழமை சாயந்தரம் 4 to 6 அவரோட ஒரு சின்ன ஹோட்டல் இருக்கு, அங்க வந்து நம்ம சந்திக்கலாம். எனக்கு தெரிஞ்சு ஒரு 25-30 பேர் தான் இருப்போம். அண்ட் அதுக்கு மேலே இருந்துச்சுன்னா அங்கே அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம பிளான் பண்ணி நம்ம உட்காந்துக்கலாம், ரைட். அண்ட் மறுபடியும் நான் சொல்கிறேன், அங்கே வந்து எந்த விதமான கமர்ஷியல்ஸ், நீங்கள் வந்து என்கிட்ட அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுங்க, என் ப்ராடக்ட் வாங்குங்க, இல்லை என் ட்ரைனிங்க்கு ஜாயின் பண்ணுங்க, இதெல்லாம் கிடையவே கிடையாது. மார்க்கெட் பற்றி டிஸ்கஸ் பண்ணுமா பண்ணலாம், ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் பற்றி பண்ணுமா பண்ணலாம், நிறைய விஷயத்த வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். இன்ட்ராக்ஷன் பண்ணும் போதும் அது ஒரு தனி நல்லா இருக்கும், ரைட். வெயில் பார்த்து வாங்க. டெஃபினட்டாக 9ஆம் தேதி சப்போஸ் அந்த துறையூர் சுற்று வட்டாரத்தில் எங்கேயாச்சும் ஒரு 10-15 கிலோமீட்டரில் இருக்கீங்கன்னா வாங்க, இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், ரைட். என்ன நேர்களே, இன்னைக்கு ப்ரோக்ராம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டெஃபினட்டாக உங்களோட கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. நன்றி, வணக்கம்.